வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கல்யாண தேன் நிலா கதையின் 5வது பகுதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மிகவும் வருத்தமாக உணர்ந்தாள் டேனியா. கனத்து போய் பாதி பிரிந்தும் பிரியாமலும் துடித்து கொண்டிருந்தன அவளது விழி இமைகள். அவளின் இதயமோ காதல் ஒரு பக்கம், இயலாமை மறுபக்கம் என திண்டாடி கொண்டிருந்தது. எனக்குள் மட்டும் ஏன் இந்த போராட்டம், பயம்? குடும்ப வாழ்வு என்பது அத்தனை கஷ்டமானதா? நல்லதொரு குடும்ப அமைப்பு கிடைப்பது அரிதானதா? அம்மா, அவளால் தான் என் பயம், இயலாமை, போராட்டம் எல்லாம். அம்மா இந்த சொல்லே டேனியாவிற்கு கசப்பை தருவித்தது. அவளின் உறவு நிலை அர்த்தமற்றதாக தெரிகிறது. இன்றியமையாத ஓர் உறவு அம்மா. அப்படிப்பட்ட உறவை டேனியா வெறுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். அவளுக்கு மட்டுமா அந்த துரதிர்ஷ்ட நிலை? அவளை பெற்ற தாய்க்குமே அந்த துயரமும் வேதனையும் தான். டேனியாவிற்கு அவளின் அப்பாவிடம் நல்ல உறவு நிலை தொடர்ந்ததால் ஒரு வகையில் தப்பித்தாள். எத்தனை பேருக்கு பெற்றோர் இருவரும் சரியில்லாமல் உயிருடன் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகின்றனர். வேறு யாரையும் நாம் ஒப்பிட வேண்டாம். ஏன், இங்கேயே ஆரியன், அஸ்வின், ஆதிரா மூவரும் பெற்றோரை இழந்தவர்கள்தானே. இவளின் போராட்டம், இவளை கைப்பிடித்தவனுக்கும் போராட்டம். இதை டேனியா இனி நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். பெருமூச்சுதான் வெளிவந்தது அவளிடமிருந்து. தனக்காகவே ஒருத்தன் தவிப்பதும் தன் நலம் பேண துடிப்பதும் அவள் அறியாததா? அவளும் அவன் மீது காதல் கொண்டு உருகி கொண்டிருக்கிறாளே. அதை ஆரியன் தன் கணவனாவதற்கு முன்பே அவனிடம் வெளியிட்டதும் அவள்தான். அத்தருணத்தை எண்ணி இப்போது மிக மெலிதாக ஒரு புன்னகை டேனியாவின் இதழோரம் முல்லை போல அரும்பியது. மணித்துளிகள் கரைந்து செல்ல டேனியாவின் உள்ளம் கொஞ்சம் தன் நிலையை வட்டமடிப்பதை விட்டிருந்தது. ஆரியனின் சிந்தனையை பற்றி எண்ணம் சுழன்றது. என்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருப்பான்? அந்த சில நிமிட இனிமையும் தொடர்ந்த அவளின் விரைப்பு, அவனின் விலகல் என நினைவை ஆக்கிரமித்தன. வருத்தமாக உணர்ந்தாள். அதே சமயம் கொஞ்சம் கோபம் கூட வந்தது. நான் டைம் கேட்டேன் தானே? எதுக்கு டைம் கேட்ட நீ? அவள் மனசாட்சி குரல் எழுப்பியது. உனக்கு தெரியாதா என்ன? சிணுங்கினாள் தனக்குள்ளே. சொல்லு, இன்னொரு தரம் கேட்போம். உனக்கு கிண்டலா இருக்கா? சரி சொல்றேன், கேட்டுக்கோ. படிப்பு முடிய இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல. அது வரைக்கும் டைம் தந்திருந்தா நல்லா யோசிச்சு தெளிஞ்சு இருப்பேன். மனசளவில் என்னை தயார்படுத்தி கொள்ளவும் முடிந்திருக்கும். அழுத்து கொண்டாள் டேனியா. அவன் என்ன டைம் தரல, வேண்டாம்னு சொன்னானா? ஓகே தானே சொன்னான். சரி, இப்போ கல்யாணம் வேண்டாம், உன் இஷ்டம் போல படின்னு தானே சொன்னான். இப்படி சொன்ன மனசாட்சியை முறைத்து சண்டை பிடித்தாள். அது மட்டுமா சொன்னா? படித்து முடிக்கிற வரை லவ் பண்ணுவோம்னு சொன்னான் இல்லை? அதான். டைம் தந்திருந்தாலும் நீ மாறுவது கஷ்டம்னு புரிஞ்சிருக்கோம். அது சரி, லவ் பண்ண ஓகேன்னு நீ ஏன் சொல்லலை? ஓகே சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா இப்போ இப்படி ஒரே பெட்டில் சேர்ந்து படுக்க வேண்டிய நிலை உடனே வந்திருக்காது. 1 வருஷமாவது தள்ளி போட்டிருக்கலாம். வடை போச்சே. இப்போ என்ன பண்ணுவ? டிஸ்கோ பிரேக் டான்ஸ் ரேஞ்சில் கூத்தாடிய மனதை தட் 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 என அடித்து அடக்கிவிட்டாள். மெதுவாக ஆரியன் படுத்திருக்கும் பக்கம் திரும்பி பார்த்தாள். மிகவும் விரைப்பானதாக ஒரு தோற்றம் போல தெரிந்தது அவனிடம். தூங்குகிறான் போல் இருந்தாலும் விழித்திருக்கிறான் என்பது அவளுக்கு உறுதி. விட்டத்தை நோக்கி படுத்திருந்தவனின் ஒரு கரம் மடித்து அவன் நெற்றி மீது வீற்றிருந்தது. மறுகரம் அவன் நெஞ்சில் படர்ந்திருந்தது. அவனின் நீல நிற நயனங்களின் தவிப்பு மூடியிருந்த இமைகளையும் மீறி தெரிந்தது. ஆம், அந்த பெரிய கட்டிலின் மறுபுறம் படுத்திருக்கும் ஆரியனும் கடந்து சென்ற மணித்துளிகளில் தூங்கவில்லை. எப்படி தூங்குவான்? தூக்கம் அப்படி எளிதாக எட்டிவிடுமா என்ன? இவ்வளவு நேரம் நிம்மதி இல்லாமல் இருந்தவன் இப்போது சிந்தனையில் சுழன்றான். அவன் எண்ணம் எல்லாம் டேனியாவின் எண்ணப்போக்கை பற்றித்தான். அவளின் எண்ணங்களை களைந்து அவளை வெளிக்கொண்டு வருவது அவ்வளவு சுலபமாக தெரியவில்லை. முடியாதோ என்ற கவலை எல்லாம் அவனுக்கில்லை. கொஞ்சம் தீயா வேலை செய்ய வேண்டும். திருமணம் முடிந்து பலரை போல யதார்த்தமாக சாதாரண முறையில் தங்கள் குடும்ப வாழ்வை தொடங்குவது தங்களிடையே கொஞ்சம் சிரமமானதொரு காரியம். இதுதான் அவனின் எண்ணமாக நெருடியது. ஏற்கனவே அவளின் படிப்பு எங்களுக்கிடையில் நிற்குது ஒரு தடையாக.
இதில் இவ வேற இப்படி இருந்தா என் கதி? டேய், படிக்கிறவள நீ தானடா கல்யாணம் பண்ணிக்க கேட்ட? ஆரியனின் இன்னொரு மனம் இடித்தது. நான் வேற என்ன செய்ய? கொஞ்ச நஞ்சமா சிரமம் கொடுத்தா 2 வருஷம் ஒரேடியா இல்ல ஒதுக்கம் காட்டுனா? அவளுடைய ஒவ்வொரு வெக்கேஷன் டைமை கணக்கிட்டு டாப்பாவுக்கு படையெடுத்தனே. என் காதலை மறைமுகமாக அவளுக்கு உணர்த்தி அவளை சுற்றி சுற்றி வந்தால் நேரடியாக ஒரு பார்வை. ம்ஹும், அது கூட பஞ்சமாகி போனதுதானே என் குறை. மறைந்து நின்று பார்க்கும் மர்மம் என்ன என இவ பாடாததுதான் மிச்சம். அப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு நின்னுதானே அவளின் எனக்கான தேடலை நான் கண்டு கொண்டது. பிறகும் காலம்தானே போச்சுது. அவள் எங்கே தன்னை என்னிடம் வெளிப்படுத்தினாள்? ஒவ்வொரு முறையும் ஆவலாக பறந்து வந்து நான் கண்டது அவளின் சலனமற்ற முகம் மட்டுமே. இதுல அவ மலர்ச்சி, புன்னகை, சிரிப்பு எல்லாம் எனக்கு கிடைக்காத காணல். அப்படியே விட்டிருந்தா என்னவாகி இருக்கும்? 30 என்ன 40ல் கூட என் மேரேஜ் கனவாகி போயிருக்கும். நல்ல வேளையா பெட்ரோ என் பக்கம் நின்றான். அவனை இழுத்து விட்டு அவள் அம்மாவுடன் சந்திக்க வச்சு அவளின் சம்மர் வெக்கேஷன் தொடங்கியும் டைமுக்கு பார்க்க வராமல் தேவதையை கொஞ்சம் தவிக்க வச்சு என்னை தேட வச்சு என எவ்வளவு செஞ்சு காதலை வெற்றிகரமாக சொல்லியிருக்க. எங்களுக்கு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ்னா அது வெட்டிங் வேகமாக முடிஞ்சது தான். அப்படி சீக்கிரம் தாலி கட்டி இப்போ என்ன யூஸ்? கலவையான மனநிலையில் இருந்த ஆரியனின் ஆதங்கம் வெளிவர அவனே அதனை அடக்கினான். டேய், உன் பிரின்சஸ் கழுத்தில் நீ தாலி கட்டி 2 முழு நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள என்னடா? எவ்வளவோ பார்த்தாச்சு. உன்னால் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாதா? அதான முடியணும். ஆரியன் தன் எண்ணங்களில் இருந்து விடுபட்டு வெளிவந்த அந்த நிமிடம்தான் டேனியாவின் பார்வை அவனை உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஆராய்ந்து கொண்டிருந்தது. ஆரியன் அதனை கண்டு கொண்டான். கணவன் தன்னை ஓரப்பார்வையால் கண்டு வருடி சென்றதை அவள் கவனிக்கவில்லை. ஆண் அழகன் என்று ஓர் அடைமொழி சொல்லால் மட்டும் இவனை மிகவும் எளிமையாக வர்ணித்துவிட முடியுமா? எப்போதும் பெண்கள் தான் அதிகமான வர்ணனையை கொண்டு பேசப்படுகிறார்கள். அந்த கவிஞர்களும் சரி, எழுத்தாளர்களும் சரி, என்னவனை போல் அவர்கள் வேறு யாரையும் பார்த்திருக்க மாட்டார்கள். டேனியாவின் முகம் பெருமிதத்துடன் தன் கணவனை விழி வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தது. அந்த பார்வையில் அவளின் கணவன் உருகி கொண்டிருப்பதை அவள் அறியவில்லை. இதற்கு முன்பும் அவளுக்கு தோன்றியிருந்த எண்ணம் இப்போதும் எழுந்தது. எதற்காக என்னை இவனுக்கு ரொம்ப பிடித்து போனதாம்? இத்தனை வருடங்களில் எத்தனை பெண்களை சந்தித்து இருப்பான்? அவர்களில் கண்டிப்பாக அழகான பெண்கள் இருந்திருப்பார்கள். பிறகு என்ன? என்னில் என்ன அப்படி ஸ்பெஷலாம் இவன் கண்களுக்கு? விழிகளை சுருக்கி இதழ்களை மடித்து அழுத்தி கொண்டு யோசித்தவளை கலைத்தது அவளின் நாயகனின் குரல். தட்ஸ் மை ப்ராப்பர்ட்டி பிரின்சஸ். ஹேய் ஸ்டாப்! அதனை ஏன் கஷ்டப்படுத்துற? இப்படி ஃப்ரீயா விடு. டேனியாவை பார்த்து கொண்டிருந்த ஆரியன் ஆழ்ந்த குரலில் புன்னகையுடன் மொழிந்தான். திடீரென ஒலித்த கணவனின் குரலில் திகைத்தவள் பின் சுதாரித்து அவனை ஏறிட்டு பார்த்தாள். இவன் எதை குறிப்பிடுகிறான்? அவன் சொத்து எதுவாம்? புரியாமல் குழப்பத்தை பிரதிபலித்தது அவளின் விழிகள். ரசனையுடன் தன் மனைவியின் முகத்தை பார்த்திருந்தவன் அவளின் விழிகள் பிரதிபலித்த கேள்வியை கண்டு உள்ளுக்குள் சிரித்தான். நீ மொத்தமும் என் சொத்துதானே, பின்னே ஏன் குழம்புற? ஆனாலும் இந்த தித்திக்கும் உதடுகள் இனி உனக்கு கூட சொந்தமில்லை, தெரிஞ்சுக்கோ. அவைகளின் மேல் கை வைக்கவோ பல் பதித்து பதியாமலோ கடிக்கும் உரிமை எனக்கு எனக்கு மட்டும்தான், புரிஞ்சுதா? டேனியா அவன் பேச பேச சிவந்து போனாள். வெட்கத்தால் இமைகள் கூடிவிட தவிப்புடன் குனிந்து கொண்டாள். கணவனிடம் மறைக்கிறாளாம் அவளின் வெட்கச்சாரலை. ஆரியன் என்ன லேசுப்பட்டவனா அவளை அப்படியே விடுவதற்கு? அவளின் புறம் ஒரு கரம் நீட்டி மென்மையாக கன்னம் தடவினான். சில்லிட்டிருந்தவள் கணவனின் கரம் பட்டதும் கூச்சத்தால் சிலிர்த்து தலையணையுள் புதைய போனாள். அவசரமாக தன் தேவதையின் முகம் பற்றி நிமிர்த்தினான். பிரின்சஸ், இங்க பார்! உரிமையுடன் ஒலித்த குரலில் நிமிர்ந்தாள் டேனியா. அவனின் இள நீல நிற நயனங்கள் அவள் விழி பார்வையுடன் மோதி சில நொடிகள் கூர்மையுடன் நோக்க அவற்றின் வசீகரத்தில் தடுமாறியவள் மேலும் பற்களில் அழுத்தத்தை கூட்டினாள். அவளின் கீழுதட்டில் அவை அழுத்தமாக பதிந்தன. மனைவியை அப்படி பார்ப்பது ஓர் அழகிய ஓவியமாக தோன்றியது ஆரியனுக்கு. அவளின் விழிகளில் வட்டமடித்து கொண்டிருந்த காதல் பட்டாம்பூச்சி வேறு
அவனை இம்சை செய்ய உணர்வுகளில் சிக்கிக்கொண்டு தவித்துத்தான் போனான். ஆள கொல்றாளே அழகி! ஷு! என்ன இது? இப்பதான சொன்ன, கடிக்காத, விடு! அவசரமாக தன் வலது கரத்தை மனைவியின் உதட்டருகே நகர்த்தியவன் மிக மிக நிதானமாக தன் பெருவிரலையும் சுட்டு விரலையும் அந்த உதட்டில் மென்மையாக பதித்தான். அதே ரசனையுடன் அவனின் நீல நயனங்கள் அங்கு நங்கூரமிட்டன. மெதுவாக பற்களால் அழுத்தப்பட்டிருந்த உதட்டை பிரித்தவனின் இரு விரல்களும் அங்கிருந்து பிரிய மறுத்து அடம் பிடித்து கொண்டிருந்தன. மெலிதான தீண்டலுடன் தொடங்கியவன் பின்னர் வன்மைக்கு தாவினான். செம்பவளமாக ஜொலித்த மனைவியின் கீழ் உதட்டை அழுத்தமாக சுழித்து பிடித்தபடி இருந்தான் இரு விரல்களால் தான். அவளின் சிவந்த ரோஜா இதழ்களால் வசீகரிக்கப்பட்டிருந்தான் அவன். அவனின் இளநீல விழிகளின் வசீகரத்தில் தொலைந்து கொண்டிருந்தாள் அவள். மனைவியை உதடுகளால் முற்றுகையிட அவனின் ஒவ்வொரு அணுக்களும் பரபரத்தன. அந்த முற்றுகை எங்கே கொண்டு செல்லும் என தெரிந்தவனாதலால் அப்படியே தன்னை அடக்கி கொண்டான். டேனியாவிற்குள் படபடப்பு எகிரியது. அசைவற்று அப்படியே இருந்தாள். அந்நேரம் காதல் மட்டுமே அவளிடம் சுடர் விட்டது. வேறு நினைவில்லை. நொடிகள் கரைந்து நிமிடமும் கடந்தது. ஆரியன் சட்டென தன் விரல்களை எடுத்தவன் கொஞ்சம் விலகியும் போக டேனியா புரியாத உணர்வை பிரதிபலித்தாள். கண்கள் அவன் முகத்தில் பதிய அவன் வேறு புறம் பார்வையை நிலைக்க விட்டான். ஏன் இன்பத்தை கலைத்தான்? எதற்காக இப்படி இந்த விலகல்? டேனியா இவ்வாறு நினைக்க அந்த நினைப்பை கணவனிடம் வாய்விட்டு கேட்டுவிடவா முடியும்? பெண்களுக்கான சில உணர்வுகளை நினைத்த மாத்திரத்தில் அவர்களால் வெளியிட முடிவதில்லை. அது கணவன் என்ற போதும் கூட. அதிலும் இங்கு ஆரியனிடம் இன்னும் அவள் மனதால் நெருங்கி இருக்கவில்லை. அவனை பிடிக்கும், அவனை காதலிக்கிறாள். அவனின் பிரிவு அவளுக்கு துன்பம்தான். இருந்தாலும் ஆரியன் திருமணத்திற்கு முன்பே அவளுக்கு புரிய வைத்தது இந்த பிரிவு துயர். ஆனாலும் அவளால் இந்த சந்தர்ப்பத்தில் சாதாரணமாக பேச முடியவில்லை. அதிலும் கடந்து சென்ற மணித்துளிகளுக்கு முன் அவன் நெருக்கம் காட்டிய போது இவள் நடத்தியது என்ன? டேனியா, ரொம்ப யோசிக்காத, கூலா இரு. தன் நினைப்பை தெரிந்து கொண்டானா? அவளின் விழிகள் விரிந்தன. அவளையே ஆழ்ந்து பார்த்திருந்த ஆரியன் சரளமாக பேச ஆரம்பித்தான். அவனுக்கு அவளிடம் எந்த விதமான தயக்கமும் இல்லை. மிகவும் உரிமையாக பேசினான். அவன் பேசிய விதமும் உரிமையுடன் தான். அந்த பேச்சும் உரிமையை பற்றியதாகத்தான் வந்தது. உனக்கு பிடிவாதம் பிரின்சஸ். நிறைய யோசிக்கிற, பழச பிடிச்சு வச்சுட்டு தொங்குற. இது நம்ம லைஃப். இனி நீ வேற, நான் வேற இல்லை. உனக்குள்ள இருக்கிற சில எண்ணங்களை விட்டுவிடு. அப்பத்தான் நீயும் சந்தோஷமாக இருக்க முடியும். என்னாலும் சந்தோஷமாக இருக்க முடியும். எதுவானாலும் என்னிடம் சொல்லு. சகஜமாக பேசு. மனசுல வைக்காம வெளியே பேசினா தானே நான் உனக்கு உதவ முடியும். ஐ எம் ஆல் யுவர்ஸ். என் மேல சாஞ்சுக்கோ. இதுவரை நீ எப்படி ஃபீல் பண்ணி இருந்தாலும் போகட்டும். இனி நீ தனி என்கிற நினைப்பே வரக்கூடாது. நான் இருக்கேன் உனக்கு. உன்ன மாதிரி எல்லாம் என்னால ஒதுங்கி போக முடியாது. நான் உங்ககிட்ட நிறைய பேசுவேன், உரிமை எடுத்துக்குவேன். நமக்கிடையில் வேற சிந்தனைகளை கொண்டு வராத. இது டேனியா ஆரியன் லைஃப். இட்ஸ் யுனீக். மஸ்ட் மேக் இட் யுனீக். ஒரு நாள் நான் லண்டன்ல இருந்து வந்த நாள் ஃபோனில் எப்படி வெடிச்ச? உரிமையுடன் பேசின. அப்படித்தான் பேசணும். இந்த ஆரியனின் பிரின்சஸ் நீ மட்டும்தான். இதில் எந்த மாற்றமும் வராது. அப்படி மாற்றம் வரவும் நான் விட மாட்டேன். அந்த உரிமையை எடுத்துக்க. எல்லா செயல்லையும் அதை நான் பார்க்கணும். டேனியா இதை கேட்டதும் ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பில் இருக்க அவளை யோசிக்க விட்டு ஆரியன் நகர்ந்தான். சில நிமிடங்களுக்கு அங்கே அமைதியே ஆட்சி செய்தது. அதிகாலை நேரம். விடியல் வெகு அருகாமையில் இருந்தது. அவர்களின் படுக்கை அறை இருந்தது. அவர்களின் தனி சூட் போன்ற அமைப்பில். அதில் 2 பால்கனிகளும் அடக்கம். கட்டிலை விட்டு விலகி நின்றிருந்தவன் இங்க வா என கை நீட்டி அழைத்தபடி அவள் அருகில் வந்தான். டேனியா அவன் கை மேல் தன் கையை வைத்ததும் அவளை எழுப்பி பால்கனிக்கு அழைத்து சென்றான். நீலவானம் விடியலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறேன் என்பது போல நிலவு பெண்ணை விரட்டி கொண்டிருந்தது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நட்சத்திரங்கள் மங்கலாக நகைத்தன. சான் பிரான்சிஸ்கோ மாநகரத்தின் சிறப்பு காற்று. அந்த அதிகாலையில் வீசிய காற்றில் பனிமூட்டம் கலந்திருந்தது. காற்று வீசிய வேகம் உடம்பை சில்லிட வைத்தது.
இது கோடை காலம் என்பதா எனும் வியப்பை தருவிக்கும் அளவு குளிர். வெடவெடத்த உடலை தன் கைகளை அரணாக கொண்டு கட்டுக்குள் வைக்க முயன்றாள். ஆரியன் தோட்டத்தில் பார்வையை பதித்து நின்றிருந்தான். டேனியா, என் மேல கோபமா இருக்கியா? நோனோ, அப்படியெல்லாம் இல்லை, அவசரமாக மறுத்தாள். நீ கொஞ்சம் மைண்டை ஃப்ரீயா வைக்க முயற்சி செய். எதுவும் நாம் நினைச்சாதான் நம்மை பிடித்து கொள்ளும். வீண் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காத. பி ரிலாக்ஸ்டு. நான் சொல்ல வர்றது புரியுதா? ம், சரி, முயற்சி செய்யற. மெல்லிய குரலில் சொன்னவளை திரும்பி பார்த்தான். குளிரினால் மெலிதாக நடுங்கிக் கொண்டிருந்தாள். என்ன இப்படி கோழி குஞ்சு போல நடுங்குற? ஏன், என்கிட்ட பயமா உனக்கு? புன்னகையுடன் அருகில் போனவன் அவளை பார்த்து நிற்க, எதுக்கு, என்ன பயம்? கொஞ்சம் குளிருது அதான் என்றாள். நீ இப்படி ட்ரெஸ் பண்ணா குளிரத்தான் செய்யும். குட்டையான அவளின் இரவு உடையை பார்வையால் அளந்தபடி அவன் சொல்ல, இந்த நேரத்துல இப்படி பால்கனியில வந்து நிக்க போறோம்னு நைட் நீங்க சொன்னீங்களா? சொல்லி இருந்தா வேற போட்டிருப்பேன் டியர் என்றாள். அவள் உணராமல் சொன்ன அந்த டியரில் ஆரியன் காதலாகி நின்றான். ஹேய், என்ன சொன்ன இப்ப? பரவசமாகி ஒலித்த அவன் குரலை கேட்டவள், என்ன சொல்லிட்ட அப்படி என முழித்தாள். வேற ட்ரெஸ் போட்டிருப்பேன்னு சொன்ன. தேறிட்ட டார்லிங், கொஞ்ச நேரத்திலேயே இப்படியே பேசு. பின்னால வருத்தப்பட போறீங்க ரொம்ப பேசுறேன்னு. நிச்சயமா மாட்டேன் பிரின்சஸ். அவள் விரல்களோடு தன் கரத்தையும் சேர்த்தவன் ஓர் அழுத்தத்தை கொடுத்தான். உள்ள போகலாமா? இங்க குளிருது, தூக்கமும் வருது. யா, எனக்கும் கொஞ்சம் படுக்கணும், வா. இருவரும் கொஞ்சம் நிம்மதியாக உணர்ந்தனர். கட்டிலில் சாய்ந்த ஆரியன் விழிகளை மூட டேனியா மறுபுறம் இருந்து சாரி எனவும் இமைகளை பிரித்து அவளை பார்த்தான். சாரியா? வாய்? அது வந்து நான் நீங்க நான் அப்போ அப்படி. அவள் திணறியபடி இழுக்க மனைவி என்ன சொல்ல வருகிறாள் என புரிந்தவனாக, நம்ம பிரைவசியில நடப்பதுக்கெல்லாம் சாரி கேட்பியா? வேண்டாம், உன் சாரியை நான் எதிர்பார்க்கல, நீயும் எதிர்பார்க்காத. கண்டிப்பா நான் இங்க இன்னைக்கு நடந்ததுக்கு சாரி சொல்ல மாட்டேன். நீ என் வைஃப், என் லவ். என் உணர்வுகள் உன்னிடம்தான் வெளிப்பட்டிருக்கு. உன்னிடம் மட்டுமே வெளிப்படும். இது ஒரு வகையில் உரிமையால் வந்திருக்கு. இந்த ஃபீல் சரியானது. அதே போல் ஐ நீட் டைம். அது உன் உணர்வு. அதை எனக்கு உணர்த்தி இருக்க. அப்படித்தான் நாம நினைக்கணும். நோ அப்பலோஜைஸ் ஃபார் அவர் ஃபீலிங்ஸ். ஸ்டே கிளியர். இப்ப நிம்மதியா தூங்கு என்று மனைவிக்கு தன் எண்ணங்களை எடுத்துரைத்தான் ஆரியன். பட் இப்படியே ரொம்ப நாள் விட்டுற மாட்டேன் எனவும் சேர்த்து சொன்னான். ஒரு கணவனாக தன் மனதை வெளிக்காட்டி தன் எதிர்பார்ப்பை தெளிவுபடுத்தினான். கலவையான மனநிலை வந்த போதும் கண் சிமிட்டி சிரித்த கணவனை காதலுடன் பார்த்தாள் டேனியா. ரோஜாக்களும் உலர்ந்து போகுமாம் நீ புன்னகைக்க மறுத்தால். அட்லாண்டா, ஜார்ஜியா. அந்த பெரிய எஸ்டேட் வீடு மிக அழகாக அமைந்திருந்தாலும் முழு அமைதியை உள்வாங்கி இருந்தது. ஷாம், ட்விங்கிள் தங்கள் தனி அறைகளில் ஆழ்ந்த உறக்கம் கொண்டிருக்க, மகனையும் மகளையும் நிறைவாக தரிசித்து கண்களில் நிரப்பிக் கொண்டார் சைத்தன்யா. சப்தம் எழுப்பாமல் தனது அறைக்கு வந்தவர் மருத்துவமனைக்கு செல்ல ஆயத்தமானார். டேனியா ஆரியனின் திருமணத்திற்கு சென்று வந்ததால் 4 நாட்கள் போய்விட்டிருந்தன. இன்று ஒரு நாள் கண்டிப்பாக மருத்துவமனைகளுக்கு சென்றாக வேண்டும். நாளை எப்படியோ. டேனியா ஆரியன் வரவேற்பை முன்னிட்டு சைத்தன்யா குடும்பத்திற்கு சான் பிரான்சிஸ்கோ செல்ல நள்ளிரவு விமானத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் போவதா வேண்டாமா என்கிற மனநிலை. 3 பக்கம் கண்ணாடி சுவர்களை கொண்டு அமைந்திருந்த சன் ரூமினுள் மிதமான வெப்பம் நிலவியது. 2 பக்க கண்ணாடி சுவர்களை மூங்கில் திரை சீலைகள் மறைத்திருக்க, ஒரு பக்கமே அறையின் உள்ளே ஊடுருவிய கதிரவன் பிரகாசமாக தெரிந்தான். அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பூந்தொட்டிகளில் மலர்கள் மலர்ந்து சிரிக்க, நீள் சதுர மரத்தொட்டிகளில் வீற்றிருந்த கொத்துமல்லி, புதினா, ரோஸ்மேரி, பேசில், தைம் செடிகள் நறுமணத்தை காற்றில் கலந்தன. அலங்கார குரோட்டன்ஸ் வகைகள் அகங்காரத்தை ஏந்தி கதிரவனையே முறைத்து நிற்க, என் கதிர்களால் பசுமையை பெற்று முறைக்கும் எனக்கேவா என நினைத்து தன் தகிப்பை மேலும் கூட்டினான். கோடை காலத்தில் இதெல்லாம் மிகவும் சகஜம் என்பது போல வீட்டின் வெளியே கம் என்று நின்றிருந்தன பல்வகை மரம் செடி கொடிகள்.
தேஜு என்றழைக்கப்படும் தேஜஸ்வினியின் நிலை கதிரவனுக்கு நேர் மாறாக இருந்தது. புத்தம் புது காலையிலேயே தன் பிரகாசத்தை தொலைத்து தலையை கைகளில் தாங்கி அமர்ந்திருக்கும் அவரின் தோற்றம் அப்போது உள்ளே நுழைந்த சைதன்யாவின் கண்ணில் பட்டுவிட்டது. மனைவியின் மனநிலை என்ன என்பது சைதன்யாவுக்கு நன்றாக தெரியும். அதை பற்றிய ஓர் உரையாடலை இப்போது ஆரம்பிக்க வேண்டுமா வேண்டாம் என தோன்றியது. டேனியாவின் போக்கை நன்றாக அறிந்தவர் சைதன்யா. ஏன் தேஜு அவளை இத்தனை வருஷங்களில் புரிந்து கொள்ளவில்லை? மனைவி சில விஷயத்தை பிடித்து வைத்து கொண்டிருப்பது வீண் என நினைத்தார். தன் மனதில் நினைத்ததை மனைவியிடம் சொல்லவில்லை. ஒரு தாயாக தேஜு கொண்டிருந்த சில உணர்வுகள் என்றும் மாறாது. தன் பிள்ளைகளுக்கான தாயின் உணர்வுகள் சில தனி வகை என சொல்லலாம். கண்டிப்பாக தந்தைக்கும் பிள்ளைகளின் மேல் பாசம், பரிவு, கண்டிப்பு, நட்பு, பொறுப்பு என பல வகையான உணர்வுகள் இருக்கும். ஆனால் தாயினது வித்தியாசம்தான் சில நுண் உணர்வுகள். நிறைய ஆண்கள் அதனை சரியாக புரிந்து கொள்ள தவறிவிடுகிறார்கள். எங்களுக்கும் பிள்ளைகள் முக்கியம்தான், ஆனால் அதையே நினைத்து கொண்டிருந்தால் வேறு கடமைகளை என்ன செய்ய? லெட் கோ என எளிதாக சொல்லிவிடுவார்கள். பல பெண்களுக்கு அப்படி விட முடிவதில்லை. இங்கு டேனியா சைத்தன்யா பெற்ற மகள் கிடையாது. இவர்களிடையே சராசரி தந்தை மகளின் உறவு நிலை ஏற்படுவது என்பது கேள்விக்குறியே. அது காலத்தின் கையில் என்று சொல்லலாம். சம்பந்தப்பட்டவர்களின் மனநிலையை பொறுத்தது எனவும் சொல்லலாம். சைத்தன்யாவிற்கு தன் மனைவியின் மனதை புண்படுத்திவிடக் கூடாது என்பதில் ஒரு கவனம் எப்போதும் உண்டு. அதனாலேயே இப்போ வரை டேனியா சம்பந்தப்பட்ட யாவும் மென்மையாகத்தான் கையாளப்படுவது. மனைவி தேஜுவின் டேனியாவிற்கான ஏக்கமும் அவருக்கு தெரியும். டேனியாவின் விலகல், உதாசீனம், ஒட்டாத தன்மை, அதனால் மனைவி படும் அவஸ்தை தெரிந்ததுதான். ஆனால் தற்போது ஷாம், ட்விங்கிள் வரை வந்துவிட்டது. தேஜு தான் காரணம் என்பதால் சைத்தன்யாவிற்கு ஒரு வகையில் கோபம் அவர் மேல். பின்ன தன் மகளின் குணம் தெரிந்தும் அவளின் புராணத்தை இங்கு பாட வேண்டியது அவசியமா? உங்க அக்கா என சொல்லி சொல்லி வளர்த்ததால் அதுவே ஷாம் ட்விங்கிளிடம் பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி விட்டிருந்தது. அக்கா அக்கா என இவர்கள் உருக டேனியா அதை அங்கீகரிக்கவில்லை. மறுமணத்தில் எப்போதும் தொடரும் சங்கடங்கள் சிலவற்றிற்கு காலப்போக்கில் தீர்வு ஏற்படலாம். சில சங்கடங்கள் அப்படியே தொடரும் தர்ம சங்கடங்களாக. மறுமணம் புரிவது ஆணோ பெண்ணோ சில சிக்கல்களை கடந்திடத்தான் வேணும். இங்கு தேஜஸ்வினிக்குத்தான் மறுமணம், சைத்தன்யாவிற்கு அப்படி இல்லை. இது முதல் திருமணம். அதிலும் தேஜஸ்வினியை மிகவும் விரும்பி கைப்பிடித்தவர். அப்படி ஆவலாக மனம் புரிந்தவருக்கு டேனியாவை சார்ந்த விஷயங்கள் யாவும் முதலில் இருந்து சவால்கள் தாம். என்னதான் மனைவியின் மகளை தனதாக ஏற்று பழக முயன்றாலும் டேனியா முதல் நாளில் இருந்து அதற்கு இடம் கொடுக்கவும் இல்லை. சைத்தன்யாவை ஓர் உறவாக என்ன, ஆளாக கூட நினைத்து பேசியதில்லை. போக போக சரியாக விடும் என கணவன் மனைவி இருவரும் நினைத்திருக்க நடந்தது வேறு. டேனியா சைத்தன்யாவிடம் ஒட்டவே இல்லை. தன்னை பெற்றவளிடமிருந்தும் விலகி போக ஆரம்பித்தாள். சின்ன சின்ன விஷயத்திற்கும் எதிர்ப்பை காண்பித்தாள். தேஜஸ்வினிக்கு இருதலை கொள்ளி நிலை. டேனியா இந்த அளவு பிடிவாதம் பிடித்து தன் விருப்பமின்மையை காண்பிப்பாள் என நினைக்கவில்லை. மகள் ஒரு பக்கம், புது கணவன் மறுபக்கம். மகளின் செய்கையை சைத்தன்யா எப்படி எடுத்துக்கொள்வாரோ என்ற பதைப்பு, கவலை. அப்போதும் லூகாஸ் உடனான விவகாரத்தை தவறு எனும் நோக்கில் தேஜு சிந்தித்திருக்கவில்லை. லூகாஸை பிரிந்தது காதலின் இழப்பாக அவருக்கு தெரியவில்லை. அந்த மாதிரியான நிலையை எல்லாம் கடந்து விட்டிருந்தார். அவர் அளவில் உடன்பாடில்லா நிலை. சில கம்ப்ளைண்ட்ஸ் சரி செய்ய முயன்றும் ஒத்து வரவில்லை. காதல், நேசம், ஈர்ப்பு, புரிந்துணர்வு என்பதெல்லாம் தொலைந்தே விட்டிருந்தது. பிரிவே சரி என தோன்ற பிரிந்து விட்டிருந்தனர். அதுவே ஒரு வகையில் நிம்மதியை கொடுத்தது. டேனியா எந்த நேரமும் சோகத்தை ஏந்தி நடமாட சைத்தன்யாவிற்கு அவள் மனம் புரிந்தது. தன் கூடு கலைந்ததை ஜீரணிக்க முடியாத தவிப்பு. தாய் தந்தையின் பிரிவு பெரிய இழப்பு அவளுக்கு. குழந்தையும் அல்ல, குமரியும் அல்ல, இரண்டிற்கும் நடுவில் டீனேஜிற்கு முன் நிற்கிறாள். குழந்தையாக இருந்தால் அன்பினால் கடக்க வைக்கலாம். எவ்வளவு போராட்டமும் சஞ்சலமும் எழாது. குமரியாக இருப்பின் சில புரிதல் இருக்கும். அப்படி இல்லை என்றாலும் அது வேறு விதமான பிரச்சனைகளை தந்திருக்கும்.
டேனியா நிற்பது இரண்டும் கெட்டான் பருவத்தில். அடம் வேறு அதிகம். இவளை எப்படி சரி செய்வது? சைத்தன்யாவிற்குள் இதேதான் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நிலைமையில் லூகாஸ் மேல் தவறா, தேஜு மேல் தவறா, இல்லை வேறு காரணத்தால் அவர்களுக்குள் ஒத்துப்போகவில்லையா? ஏதோ ஒன்று பிரிவு வந்து உறவு முறிந்தது. டேனியாவின் இழப்பில் உறவாக முளைத்த சைத்தன்யாவை எப்படி அவளால் சகிக்க முடிந்திருக்கும்? தந்தை மேல் கொள்ளை பிரியம். அந்த இடத்தில் யாரையும் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. தந்தையிடம் பேசி தன் தாத்தா பாட்டியிடம் சென்று விட்டாள். முற்றிலும் விலகி இவர்களை தன் வாழ்வில் இருந்து விலக்கி வைத்து. தேஜு இதை எதிர்பார்த்திருக்கவில்லை. பெரிய அதிர்ச்சியை கொடுத்து டேனியா பிரிந்து சென்றுவிட மன உளைச்சலுக்கு ஆளானார். இதில் சைத்தன்யா மேல் என்ன தவறு? டேனியாவிடம் நல்ல முறையில் தான் நடந்து வந்தார். உடனே அவள் மேல் பொங்கும் அன்பும் பாசமும் அவருக்கு வந்திருக்கவில்லை. ஆனால் பரிவு இருந்தது. பின் 30களில் நின்றவர் ஒரு மருத்துவர். அப்போதே ஒரு பெரிய மருத்துவமனை, 3 கிளினிக்ஸ் அவரிடம். அவர் வயதின் பக்குவம், படிப்பு, அனுபவம் எல்லாமும் கை கொடுத்தது. அந்த காலகட்டத்தை மிக அழகாக கையாள தேஜுவின் மறுமணம் பிழைத்து நிலைத்தது. இப்போது வரை நன்றாக செல்கிறது. ஒரு வகையில் லூகாஸ் மற்றும் சைத்தன்யா பார்வையில் டேனியா தன் தாத்தா பாட்டியின் அரவணைப்பிற்குள் தஞ்சமடைந்தது சரியாகப்பட்டது. தேஜு இன்னும் போராடி கொண்டிருக்கிறார். இப்போது இவர்களிடம் 2 புகழ்பெற்று நிற்கும் பெரிய மருத்துவமனைகள், 4 கிளினிக்ஸ், மருத்துவ ஆய்வகங்கள். சைத்தன்யாவின் குடும்பம் பெரியது, செல்வந்தர்கள். அந்த பின்புலம் கை கொடுத்து இருந்தாலும் சைத்தன்யாவின் உழைப்பும் புத்தி கூர்மையும் மெச்சுதலுக்குரியது. தேஜுவையும் நிர்வாகத்தில் இழுத்துவிட்டு யோசனை சுழலில் இருந்து தப்பிக்க வைத்திருந்தார். விரும்பி மனம் புரிந்தவர் அல்லவா? எப்போதும் ஒரு படி மேலே சென்று மனைவிக்காகவே அவர் யோசிப்பது. குட் மார்னிங் தேஜஸ், பலமான யோசனையாடா? மனைவியின் தலையில் கை பதித்து மெலிதாக தடவிவிட்டு மற்றொரு இருக்கையில் அமர்ந்தார். எதிரே இருந்த மேசையின் மீது வீற்றிருந்த அன்றைய நாளிதழை எடுத்தவர் தேஜுவை விழியோர பார்வையால் பார்த்தார். சைத்தன்யாவின் வரவையோ குரலையோ தேஜு உணரவில்லை. அப்படி அவர் இருப்பது மிக அபூர்வம். இன்று இப்படி தேஜு இருந்தது சைத்தன்யாவிற்கு ஏனோ பிடிக்கவில்லை. சுஷ், என்னதிது என மனைவியை நோக்கி அவர் குரல் உயர்த்த, ஆ என்ன என்ன கேட்டீங்க என புரியாமல் கேட்டார் தேஜு. என் மனைவிக்கு குட் மார்னிங் சொன்னேன், வேற ஒண்ணுமில்ல. சைத்தன்யா அழுத்தமான குரலில் ஒரு தோரணையுடன் சொல்ல, அப்போதுதான் தேஜு அவரை உணர்ந்து தன் நினைவை களைந்தார். குட் மார்னிங் டியர். அவசரமான புன்னகையுடன் காலை வணக்கத்தை சொன்ன தேஜுவின் டியர் இதம் அளித்தது சைத்தன்யாவுக்கு. தாங்கள் இருவர் மட்டும் இருக்கும்போது தேஜு சொல்வது. ஆனால் அந்த புன்னகை உதடுகளுக்கு எட்டவில்லையே. தேஜு, அங்க பாரு. ரோஜா தொட்டிகளை காண்பிக்க ட்விங்கிள் புதிதாக வைத்திருந்த வெள்ளை ரோஜா செடி பூத்து குலுங்கி மலர்ந்து சிரித்தது. மார்னிங்கே டல் அடிக்கிறடா. அந்த ரோசஸ் மாதிரி சந்தோஷமா சிரிய. புளோரிடாவில் இருந்து 2 வாரத்துக்கு பிறகு வந்திருக்க. நம்ம வீட்டுக்கு வந்த நிம்மதியும் சந்தோஷமும் இருக்க வேண்டாமா? வா, பிரேக்ஃபாஸ்ட் சேர்ந்து சாப்பிடலாம். எத்தனை நாளாச்சு நமக்கு இப்படி பிரைவசி கிடைச்சு? மார்னிங்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிரேசிலி பிஸி. 1 ஹவரில் நான் ஹாஸ்பிட்டல் போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டீங்களா? சாரி, கவனிக்கல டியர். 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண முடியுமாப்பா? சப்பாத்தி போட்டுடுறேன், மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன். ஓகே, வெயிட் பண்ணுறேன், போடுடா, நானும் ஹெல்ப் பண்ணவா? இப்படி ஸ்மார்ட்டா ஃபார்மல் ட்ரெஸ்லையா? வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் டேபிளில் இருங்க, வரேன் என டைனிங் டேபிள் நோக்கி சைத்தன்யாவை திருப்பி விட்டு சமையல் அறைக்குள் நுழைந்தார் தேஜு. ஏற்கனவே பால், சீரியல் வகைகள், ஓட்ஸ், ஜூஸ் வகைகள் என டைனிங் டேபிளில் வைக்கப்பட்டிருந்தன. அதை கண்டதும் மனைவியின் கடமை உணர்ச்சியை எண்ணி சைத்தன்யாவுக்கு புன்னகை அரும்பியது. 10 நிமிஷத்தில் சுட சுட சப்பாத்தி, முட்டை பிரட்டல், தேநீர் சகிதம் தேஜு வர இருவரும் சேர்ந்தே உண்டனர். உணவின் ருசியை சிலாகித்து பேசியபடி சைத்தன்யா சாப்பிட தேஜுவிற்கு மனமும் வயிறும் நிறைந்தது. உணவு உண்டு முடித்ததும் சைத்தன்யா டேனியாவின் ரிசப்ஷன் பற்றிய பேச்சை தொடங்கினார். தேஜஸ், என்ன ஐடியாவோடு இருக்க? நாளைக்கு ஈவினிங் டேனியா ஆரியன் வெட்டிங் ரிசப்ஷன்.
நாம் என்ன செய்யறோம், போறோமா இல்ல? சைத்தன்யா முடிக்காமல் தேஜுவின் முகத்தில் பார்வையை நிலைக்க விட்டார். அதுவரை இருந்த இனிமை கலைந்து தேஜுவின் முகம் வாடியது. அதில் யோசனை, குழப்பம், கவலை என மாறி மாறி வந்து போனது. தெரியல, மிஸ் பண்ணக்கூடாதுன்னு மனசு சொல்லுது. ஆனா ரொம்ப யோசனையா இருக்கு. ஷாம், ட்விங்கிள் மனசுல என்ன இருக்கோ, பயமா இருக்கு. தேஜுவின் குரலிலும் முகத்திலும் கவலை அப்பிக்கொண்டது. அவரின் கவலை கண்டு சைத்தன்யாவிற்கு கஷ்டமாக இருந்தது. இதுவரை சொல்ல வேண்டாம் என நினைத்து விட்டு விட்டதுதான். ஆனால் இன்று தான் நினைப்பதை, தன் மனதை மறைக்காமல் வெளியிட்டார். ஏன் அப்படி? அந்த யோசனை, பயம் எதுக்கு தேஜு? ஆ, டேனி, அவளை பத்தி தான். என்ன சொல்ல? ரொம்ப ஃபீல் பண்றேன்ப்பா இப்போ. ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. சைத்தன்யா அமைதி காக்க, தேஜு கல்யாணத்துக்கு 2 வாரம் முன்னாடி நானும் பிள்ளைகளும் எவ்வளவு ஆவலா புறப்பட்டு அம்மா வீட்டுக்கு போனோம். டேனியா பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனையும் காட்டி கொள்ளல. அம்மா வீட்டில் இருக்கிறவரை அக்கா அக்கான்னு ட்விங்கிளும் ஷாமும் அவளை ஆசையா சுத்தி சுத்தி வந்தாங்க. இதுவரை 1-2 தடவை தான் இவங்க அவளை பார்த்துருக்காங்க இல்லையா? ஆனா ரொம்பவே அக்கா மேல பாசம் வச்சிருக்காங்க. அவளுக்கு அந்த மாதிரி எதுவும் இருக்கல என்றார். எப்படி இருக்கும் தேஜு? நீ அப்படி எதிர்பார்க்கிறதே தப்பு. இத்தனை வருஷத்துல டேனியா உன் மேல பாசத்தை காண்பிச்சிருக்காளா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. என்கிட்ட பேசுறது கூட கிடையாது. அப்போ நீ நம்ம பிள்ளைகளுக்கு அந்த பாசம் கிடைக்கும்னு எப்படி நினைச்ச? தப்பு உன் பேர்ல தான், டேனியா மேல தப்பில்ல. அவ அப்படின்னு தெரிஞ்சும் நீ ஷாம், ட்விங்கிள் மனசுல பாசத்தை வளர்த்துட்ட. இப்ப டேனியா இவங்க கூட சரியா பழகலைன்னு வருத்தப்படுற. நம்மள மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கும் சங்கடம். என்னத்த சொல்ல? இப்படி ஆகும்னு நான் நினைக்கலப்பா. எப்படியும் என் மேல அவ பிடிச்சு வச்சிருக்கிற கோபத்தை விட்டுடுவா. அம்மாங்கிற பாசம் இல்லாமையே போயிடுமா, எப்படியும் வந்துருவா. உடனே இல்லாட்டியும் ஒரு நாள் புரிஞ்சுக்குவா. அப்ப இங்க வந்து நம்ம கூட இருப்பா. இந்த பிள்ளைங்க கிட்ட அவகிட்ட சகஜமா இருக்கணும். வித்தியாசம் காட்டிடக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்தது. ஆனா டேனி கோபத்தை விடவே இல்லை. நான் இப்போ சமீபத்தில் போய் தனியாக பார்த்து பேசிட்டு வந்தோம். அம்மான்னு தேடி வரல. வளர்ந்து நல்ல விவரம் தெரிஞ்ச பொண்ணா இருந்தோம் என்னை புரிஞ்சுக்கல. ஷாம், ட்விங்கிள் 2 பேரின் பாசமும் அவ கண்ணில் படலை. பாசம் யாரை விட்டது? டேனி தான் வரல. கல்யாணமும் நிச்சயமாகி இருக்கும்போது நம்ம போய் கூட இருந்துட்டு வருவோம். கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்து எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குமோன்னு நினச்சேன். கண்கள் கலங்க பேசிய மனைவியின் கரத்தை பிடித்து தட்டி கொடுத்த சைத்தன்யா, சரி விடுடா, நீ இப்படி வருத்தப்பட்டா எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நடந்ததை மாற்ற முடியாது. போன காலமும் திரும்ப வராது. நீ இனி கொஞ்சம் மாறிக்கோ. டேனியா கிட்ட எதிர்பார்ப்ப வச்சுக்காத. அவன் நேச்சர் அப்படின்னு ஈஸியா எடுத்துக்க, புரிஞ்சுதா என சமாதானம் செய்தார். ஆ, புரியுது. மெல்லிய புன்னகையை தேக்கி கணவனை பார்த்த தேஜு, ரிசப்ஷனுக்கு போவோமா இல்லை வேண்டாமா, நீங்க சொல்லுங்க என கேட்க, ஆஸ் யூ விஷ் தேஜஸ், இதில் நான் எதுவும் டெசிஷன் எடுக்க போறதில்ல. டேனியாவின் ஸ்பெஷல் ஈவெண்ட் மிஸ் பண்ணிட்டு போனால் நீ வருத்தப்படக்கூடாது. அதுவும் இல்லாமல் வெட்டிங்கில் நம்மக்கிட்ட எல்லோருமே நல்லா நடந்துக்கிட்டாங்க. ஆரியன் ஃபேமிலி ரொம்ப நல்லா பழகிறாங்க, நல்லா கவனிச்சாங்க. டேனியா பட்டும் படாமல் நடந்தாலும் ஆரியன் அதையும் அழகாக ஹேண்டில் பண்ணா என்றார். ஆமாம்ப்பா, அவங்க அக்கா ஆதிரா, ஷாம், ட்விங்கிள் 2 பேரையும் தனியாக விடவே இல்லை. ஃபங்க்ஷன் அப்போ அவங்க ட்வின்ஸ் குட்டீஸ் கூட இருக்கிற மாதிரி எல்லாத்துலேயும் கலந்துக்க வச்சு எனக்கே பெரிய ஆச்சரியம்தான். நல்ல குடும்பம். டேனியா இஸ் கிஃப்டட். சரி, நான் கிளம்புறேன், டைம் ஆகுது. நீ யோசிச்சு என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு கால் பண்ணி சொல்லு தேஜஸ். நைட் ஃப்ளைட். நம்மக்கிட்ட ரொம்ப நேரம் இல்லை, சீக்கிரம் கால் பண்ணிடு. பைடா. சரியாக அந்த நிமிடம் குட் மார்னிங்மா, குட் மார்னிங்ப்பா என ஷாம் வர அவனை முந்திக் கொண்டு ஓடி வந்தாள் ட்விங்கிள். அம்மாவின் கன்னத்தில் முத்தம் வைத்துவிட்டு அப்பாவின் இடுப்பை கட்டி கொண்டு காலை வணக்கத்தை சொன்னாள். பிறகு, பா, நைட் எத்தனை மணிக்கு நமக்கு ஃப்ளைட்? எப்போ சான் ஃப்ரான்சிஸ்கோ போய் லேண்ட் ஆவோம்? நான் 3 ஹைங்காஸ் 2 பார்ட்டி ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். அங்கே போய் அக்கா ட்ரெஸ்க்கு எது மேட்ச் வருதோ அதை போட்டுப்பேன் என ரிசப்ஷனுக்கு ஆயத்தமாகும் குதூகலத்தில் ட்விங்கிள் இறங்க தேஜஸ்வினியும் சைத்தன்யாவும் பார்வையால் சந்தித்து கொண்டனர். அக்கா ட்ரெஸ்ஸுக்கு எதுவும் மேட்ச் ஆகலைன்னா என்ன ஸ்டார் பண்ணுவ என ஷாம் தங்கையை வம்பு இழுத்தான். அக்கா ரிசப்ஷனுக்கு போகிறோமாப்பா.
என கேட்ட மகனின் முகத்தில் என்ன கண்டாரோ தேஜு. நீ சரி சொன்னால் போவோம், இல்லைனா போகல என பரிவாக அவன் கன்னத்தில் தடவினார். அம்மாவின் கரத்தை இறுக்கமாக பற்றி கொண்ட ஷாம், போகலாமா, ஜஸ்ட் ஃபார் யூ என குழப்பத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாள். அக்கா தன்னை என்ன தன் பெயரை கூட தெரிந்து வைத்திருக்கவில்லை என ஷாமிற்கு கோபம். தங்களிடம் பழக ஆசை காட்டவில்லை என்ற வருத்தமும் இருக்க முதல் நாள்தான் அம்மாவிடம் புலம்பித் தள்ளி வேதனையை கொட்டியிருந்தான். இங்கு டேனியாவை பற்றிய எண்ணங்களுடன் இவர்களின் காலை பொழுது நகர்ந்து கொண்டிருக்க அதே சமயம் இன்னும் இருவர் அவளால் சிந்தனை வயப்பட்டு இருந்தனர். காதல் 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 மூன்றெழுத்து வார்த்தையின் வலிமை வாழ்க்கை எனும் படகை அசைத்து பார்ப்பது ஏனோ. உணர்வுகள் அவை உறுத்தும் உணர்வுகளும் மறைந்து போகலாம். காலம் அதுதான் காதலின் மருந்து. உறவுகள் அதனை உணருமா? சியாட்டல் மாநகரம். ஆதவன் உதயமாகி இருந்தான். சுகம் தந்து கொண்டிருந்த தட்ப வெப்பம் சோம்பி கிடந்த சுற்றுப்புறம் ஆதவனின் மென் கதிர்கள் தீண்டிட லவுஞ்ச் சேரில் அமர்ந்திருந்தார் லுகாஸ். அவர் அருகே மனைவி எலைன். இருவரும் சற்று நேரம் நீந்திவிட்டு அங்கே ஸ்விம்மிங் பூல் ஓரம் அமர்ந்திருந்தனர். அமைதியாய் சில நிமிடங்கள் கரைந்தன. லுகாஸின் எண்ணங்கள் மகளையே சுற்றி வர ஓர் இடைவெளிக்கு பிறகு அவரின் நினைவுகள் சற்று கடந்த காலத்தை அசை போட்டது. ஒரு திருமணம், காதல் வெற்றிகரமாக பயணிக்க இரு மனங்களும் ஒப்ப வேண்டும். ஏதோ ஒரு கட்டத்தில் ஒருவருக்கு ஒவ்வாமை வந்து சண்டை, சச்சரவு, போராட்டம் என போனால் அந்த சூழ்நிலையும் பிள்ளைகளின் வளர்ப்புக்கு உகந்ததல்ல. ஓர் ஏர் உழவு வெற்றிகரமாக பயணிக்க அதில் பூட்டி இருக்கும் இரண்டு எருதுகளும் ஒரே சீரில் போக வேண்டும். ஒன்று முரண்டினால் அங்கு எப்படி உழவு நடக்கும்? முரண்டிக்கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்யும் எருதை அமைதிப்படுத்த வழி இல்லையெனில்? அப்படி ஒரு நிலைதான் லூகாஸிற்கு. தேஜுவுடனான திருமண முறிவை லூகாஸ் ஏற்றுக்கொண்டது அந்நிலையில்தான். லூகாஸ் பிறப்பில் ஐரோப்பியர். அவர் வளர்ந்த சூழலில் விவாகரத்து, மறுமணம் என்பது சகஜம். அப்படி இருந்தும் லூகாஸ் விவாகரத்தை எளிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. தேஜுவுடன் சுமூகமாக சென்று சமரசத்தை செய்து கொள்ளவே விழைந்தார். அப்போது அவரால் விட்டு கொடுக்க முடியாத ஒன்று தொழில். அவரது தொழில் என்பது அவர் உருவாக்கிய அடையாளம் மட்டுமில்லை. அவரது குடும்ப தொழிலும் அவரை சார்ந்துதான் போய்கொண்டிருந்தது. 2 தலைமுறைகள் ஆண்டு அனுபவித்த தொழில். தன் உழைப்பால் உருவாகி அனைத்தையும் அப்படியே விட்டு புதிதாக ஒரு தொழிலை புது இடத்தில் உருவாக்குவதென்றால் அவரால் அப்படி முடியவில்லை. ஆண்களுக்கு வேலை மற்றும் தொழில் ஒரு விதத்தில் சுவாசம் எனலாம். அதில் அவர்களுக்கு மன நிறைவு ஏற்பட்டால்தான் மற்றவை அனைத்தும் தெளிவுடன் செல்லும். வேரோடு பறித்து வேறு இடத்தில் தழைக்க செய்தால் தொழில் பிழைக்கும், பிழைக்காமல் போகும். ரிஸ்க் எடுப்பது கூட பார்த்துத்தானே எடுப்பது. அப்படிப்பட்ட ரிஸ்க் வேரூன்றி பல் கிளை பரப்பி பெயர் பெற்று உயர்ந்து நிற்கும் தொழில் சாம்ராஜ்யத்தை சிதைத்து எடுப்பதா? சிறு பிள்ளைத்தனம் மற்றும் முட்டாள்தனம் அல்லவா? தேஜு அனைத்தும் தெரிந்து தானே தன்னை காதல் செய்து திருமணம் முடித்ததும் பிறகு வருடங்கள் கடந்து போன பின் ஏன் இப்படி ஒரு பிரச்சனையை முன் வைத்து அடம் பிடிக்கிறாள்? ஐரோப்பாவிற்கும் குடிபெயர விரும்ப மாட்டாள். அங்கு இடம் பெயர்ந்தால் கொஞ்சம் டிராவல் குறையும். அடிக்கடி வீட்டில் நிற்கலாம். ஆனாலும் டிராவல் என்பது லுகாஸின் தொழிலுக்கு அவசியம். தேஜுவிற்கு என்ன தேவை? நான் அதிக நேரம் வீட்டில் இருக்க வேண்டும் என்பது. புதிதாக தொழில் ஆரம்பித்தால் மட்டும் அது கிட்டிவிடுமா? நிச்சயம் இல்லை, இல்லையா? இப்படி சிந்தனைகளுடன் இருந்ததால் அனைத்தையும் யோசித்த லூகாஸ் மனைவிக்காக செய்தது இதுதான். தன் பயணங்களை சற்று குறைத்தார். மனைவி மகளுடன் செலவிடும் நேரம் சற்று அதிகரித்தது. 1 வாரம் என்பது 10-12 நாள் என ஆனது. லூகாஸ் இப்படி செயல்படும் முன்பே நிலைமை கை மீறியிருந்தது. தேஜஸ்வினிக்கு இயற்கையிலேயே பிடிவாதம் அதிகம். வீட்டில் ஒற்றை பெண்ணாக வளர்ந்தது. அப்பா ராஜ்கிரண் கொடுத்த செல்லம் லூகாஸும் மனைவி மேல் கண்டிப்பை செலுத்தி இருக்கவில்லை. விட்டு கொடுத்தலின் சிறப்பை தேஜு அறியாமல் போனதுதான் துயரம். மேலும் இங்கு தேஜு இந்திய வழி வந்த வாரிசு என்றாலும் அமெரிக்காவில் வளர்ந்தது. கலாச்சார தாக்கமும் சேர்ந்து ஆட்டுவிக்க உறவில் பிளவு ஏற்பட்டு விவாகரத்து தவிர வேறு வழி இல்லை என்றானது.
இதயம் வலிக்க வலிக்க பிரிவை ஏற்றுக்கொண்டார் லூகாஸ். டேனியா கண்டிப்பாக நிலை குலைந்து போவாள் என தெரியும் அவருக்கு. இருந்தும் தேஜுவிற்காக தேஜுவையே விட்டு கொடுத்தார். கலாச்சாரத்தை தாண்டி அவரின் காதல் இங்கே முன் நின்றது. தேஜுவின் காதல் மறைந்து அவளின் பிடிவாதம் வென்றது. கலாச்சாரம் பங்களித்தாலும் அதை கடந்து மனித குணங்களே சில தீர்மானங்களை கொண்டு வருகின்றன. நாம் விதி என்கிறோம். அனைத்து வினையும் விதி சார்ந்ததல்ல. விதியையும் தாண்டி நம்மால் செய்ய முடியும் என்பவற்றை செய்து விடலாமே. தேஜஸ்வினி கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்திருக்கலாம் என லூகாஸ் அடிக்கடி நினைப்பதுண்டு. டேனியாவை எண்ணி முடிவுகளை பரிசீலனை செய் என சொல்லியும் அவள் கேட்கவில்லை என்ற ஆதங்கம் முன்பு லூகாஸிற்கு நிறைய இருந்தது. இப்போது காலம் அவரை அமைதிப்படுத்திவிட்டது. விவாகரத்தான பிறகு டேனியாவுடன் இணைத்ததை கொண்டு வர தேஜு முன்பு டேனியாவுடன் இணக்கத்தை கொண்டு வர தேஜு முன்பு பல தடவைகள் எடுத்த முயற்சிகள் யாவும் லூகாஸிற்கு தெரியும். இவரும் சில முறை மகளிடம் சொல்லி பார்த்தார். பலன்தான் 0. லூகாஸ் எப்போதும் மகளை வற்புறுத்தி இருக்கவில்லை. ஏற்கனவே மனதால் பேரடி வாங்கி தனிமையில் நிற்பவள். மகளுடைய உணர்வுகளையும் பெரிதும் மதிக்க தெரிந்தவர் அவளின் தந்தை. வருடங்களுக்கு பிறகு மகளின் திருமணத்தில் தான் தேஜுவை பார்த்திருந்தார் லூகாஸ். மகளுக்கான ஏக்கம் அப்பட்டமாக அந்த விழிகளில் தெரிய மனதிற்கு கஷ்டமாக இருந்தது. தந்தையாக தனக்கு டேனியா தந்திருந்த நினைவுகள் எண்ணிலடங்காதவை. தாய்க்கு அனைத்தையும் மகள் மறுத்துவிட்டது லூகாஸிற்கும் ஏனோ வலித்தது. அவர்கள் மூவருக்குமான நினைவுகள் இன்னும் அவரின் நெஞ்சில் வாசம் செய்வது உண்மை. இதயத்திலும் காதல் சுவடுகள் அழியாத சித்திரமாய். மகள் வளர்ந்து பெரியவளாகிவிட்டாள். அவளுக்கென்று ஒரு குடும்பம் வந்துவிட்டது. மருமகன் ஆரியனை நன்கு தெரிந்தவர். அவன் டேனியாவை பார்த்து கொள்வான். அவர்கள் வாழ்க்கை பாதை நன்றாக அமையும் என்ற நம்பிக்கை வந்திருந்தது. கொஞ்சம் மனக்கவலைகள் அவரிடமிருந்து விடுதலை பெற்றிருந்தன. டேனியாவின் சிந்தனைகள் சற்று முதிர்ச்சி பெற்றிருக்கும். எடுத்து சொன்னால் அவளின் எண்ணங்களை தளர்த்தி கொள்வாள் என நினைத்தார். சென்று மறைந்த காலங்கள் போனவைதான். அதனை திருப்பி பார்த்து வடுக்களை ரணமாக்கி கொள்ள வேண்டுமா? விட்டு விடலாமே. யாரையும் ஏன் சங்கடப்படுத்த வேண்டும்? ஏனோ ஷாம் ட்விங்கிள் முகங்கள் அவரின் நினைவில் ஆடின. சிறுமி டேனியாவின் முகமும் வந்து போனது. கண்டிப்பாக மகளிடம் அவள் அம்மாவை பற்றி பேச வேண்டும் என முடிவு செய்தார். ரிசப்ஷனில் பேச தனிமை கிட்டாது. ஆனால் தாங்கள் ஐரோப்பாவிற்கு ஃப்ளைட் ஏறும் முன்பு வரும் சந்தர்ப்பத்தில் எடுத்து செல்லலாம் என்று நினைத்தார். இப்போது மனைவி எலைனிடம் டேனியாவை பற்றித்தான் பேச்சு ஓடிக்கொண்டிருந்தது. நெஞ்சினுள் காதல் புகுந்தாச்சு. விழிமேல் நேசப்பூக்கள் மலர்ந்தாச்சு. உன் கனாவே காண்கிறேன். உயிரின் மயக்கத்திலே காதல் உலா போகிறேன். காலை மணி 8. டேனியாவிற்கு விடியல் மிக அழகாக தெரிந்தது. அதிகாலை கணவனுடன் நடந்திருந்த உரையாடல், அதனால் தெரிந்த அவனின் புரிதல் அவளுக்கு சற்று ஆறுதல் தந்திருந்தது. சில மணி நேரம் அவளால் மிக நிம்மதியாக உறங்கவும் முடிந்திருந்தது. நிர்மலமான மனதுடன் டேனியா தன் இமைகளை பிரிக்க அவளுக்கு மிக மிக அருகில் படுத்திருந்த ஆரியன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். தூக்கத்தில் இவள் அவன் புறம் சரிந்து உண்டியிருந்தாள் போலும். புன்முறுவலுடன் கணவனை விழி வாங்காமல் சில நிமிடங்கள் ரசனையுடன் பார்த்திருந்தாள். முதல் முறை இத்தகைய கள்ளத்தனமான ரசனை. அவன் அறியாமல் இவளுமே தன்னுள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மாற்றங்களை அறியவில்லை. அவள் நெஞ்சில் மலர்ந்திருந்த நேச பூக்கள் மனம் பரப்பிக் கொண்டிருந்தன. விழிகளில் காதல் வழிய அவனை ரசித்தவள் சத்தம் எழுப்பாமல் அவனை விட்டு நகர்ந்தாள். அந்த வீட்டில் டேனியாவிற்கு முதல் விடியல். ஒருவித ஆர்வம், எதிர்பார்ப்பு, கொஞ்சம் படபடப்பு என கலவையான உணர்வுகள் அவளிடம். தாத்தா பாட்டியை தஞ்சமடைந்த பின்பு தந்தையினது தவிர்த்து வேறு யார் வீட்டிற்கும் சென்றதில்லை. அங்கும் கூட எலைன் வந்த பிறகுதான் வருடம் தவறாமல் போய் வந்து கொண்டிருக்கிறாள். இப்போது திடீரென அமைந்துவிட்ட உறவு பாலமாக கணவன், அவனின் வழி பிறந்துவிட்ட உறவு முறைகள் தடுமாறித்தான் போயிருந்தாள். திருமண வீட்டில் முக்கிய விருந்தினர்களாக நிறைய தொழில்முறை பெரும் புள்ளிகளின் வரவு. அப்பாவும் ஆரியனும் மாறி மாறி நடத்திய அறிமுகப்படலங்கள்.
தொழில் அதிபரின் மகள் என்ற அடையாளம் அவளின் ஐரோப்பா ஐக்கிய ராஜ்யம் விஜயத்தின் போது மட்டுமே வெளிப்படும். மற்றபடி தாத்தா பாட்டியின் எளிமையை விரும்பும் அவளுக்கு நடக்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதில் தடுமாற்றம். மூச்சு முட்டித்தான் போயிற்று டேனியாவிற்கு. திருமண வைபவங்கள் இனிதே முடிந்து ஓரளவு அனைவரும் விடைபெற்று சென்ற பிறகுதான் ஃப்ரீயாக உணர்ந்தாள் எனலாம். அவளின் அப்பா லூகாஸ், சிற்றன்னை எலைன் இருவருமே மகளின் திருமணம் நல்ல துணையுடன் அமைந்ததில் மனம் மகிழ்ந்து நெகிழ அத்தருணத்தில் ஆரியன் டேனியாவை ஆதரவாக தன் தோள் சேர்த்து கொண்டான். அந்த மன நிறைவுடன் லூகாஸ் மற்றும் எலைனும் கிளம்பிவிட்டிருந்தனர். சியாட்டலில் தொழில் தொடர்பாக ஒருவரை சந்தித்துவிட்டு நேரே ரிசப்ஷனுக்கு வந்து சேர்ந்து கொள்வதாக சொல்லி சென்றிருந்தனர். ஆரியன் டேனியாவிற்கு புரிந்தது லூகாஸின் மனம் எண்ணமெல்லாம் இவர்களிடம்தான் என்று. அச்சூழலை மகளை பெற்றவளுக்காக விட்டு தந்திருந்தார். தன்னுடன் மகளின் உறவு இணக்கமாக இருந்தும் அவள் அம்மாவிடம் இன்னுமே ஒதுங்கி இருப்பது நெருடலாக இருக்க, இனி வரும் காலங்களில் எப்படியோ? நான் இங்கு இருந்தால் மகள் நிச்சயமாக தேஜுவின் பக்கம் திரும்பவும் மாட்டாள். அவளுக்கு ஆசை இருக்குமே, மருமகன் மற்றும் மகளுடன் சற்று நேரம் செலவழிக்கட்டும் என்றே நினைத்து தன் மனைவி எலைனை அழைத்து கொண்டு கிளம்பி விட்டிருந்தார் லூகாஸ். ஒரே ஒரு நாள் முழுவதும் புதுமண தம்பதியர் மற்றும் ஆரியனின் அக்கா ஆதிராவின் குடும்பம், அஸ்வின் என இவர்கள் எல்லோரும் தேஜஸ்வினியின் குடும்பத்துடனும் டேனியாவின் தாத்தா ராஜ்கிரண் மற்றும் பாட்டி டெய்சியுடனும் உறவாடி விருந்தோம்பி தங்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்திருந்தனர். டேனியா கடந்த சில வாரங்களில் தன் நாத்தனார் ஆதிராவுடன் பேசி பழகியிருந்தாள். அதிக உரிமையுடன் ஜாலியாக சிரித்து உறவாடி இருக்கவில்லைதான். இருந்தும் இருவருக்கும் இடையில் மெல்லிய நட்பு அரும்பியிருந்தது. கௌதமம் டேனியாவை நேரில் காணும் போதெல்லாம் நலம் விசாரிப்போடு நில்லாமல் தங்கை எனும் உரிமையில் பேச்சு வளர்த்திருக்க, உடன்பிறப்பில்லாமல் வளர்ந்த டேனியாவிற்குள் ஒரு பிரியம் ஏற்பட்டிருந்தது. பெட்ரோவை மட்டுமே சகோதரன் ஸ்தானத்தில் கண்டிருந்தவளுக்கு கௌதமின் அன்பான செயல்கள் நிகழ்ச்சியை தந்தது. பிரதம் மற்றும் பிரணவ் பற்றி சொல்லவே வேண்டாம். குறும்பினாலும் டேனி என்ற கொஞ்சல் அழைப்பினாலும் குட்டி மருமகன்களின் மீது டேனியாவுக்கு ஒருவித ஈர்ப்பு ஏற்பட்டிருந்தது. அதிலும் நேற்றைய விமான பயணத்தின் போது சிரிக்க காசு கேட்கும் லெவலில் இருக்கும் டேனியாவையும் வயிறு வலிக்க சிரிக்க வைத்திருந்தார்கள் இரட்டையர்கள். அவளுக்கு அந்த சுட்டி தங்கங்களுடன் இருக்க வேண்டும் என ஆவலாகிவிட்டது. யோசனையுடனேயே குளியலறையில் நுழைந்திருந்தாள். புது இடம் என்கிற தடுமாற்றம் இன்றி இயல்பு போல் ஷவரினுள் சென்றிருந்தவள் பைப்பை மிதமான சூட்டில் திருகி வைத்து கொண்டாள். ஷாம்பு பாத் எடுத்து கொண்டிருந்தவளின் எண்ணமெல்லாம் ஆரியன், அஸ்வின் என சுற்றி கொண்டிருந்தது. அஸ்வினை பற்றி எண்ணும் போதே உதட்டோரம் அழகிய புன்னகையின் மலர்வு. தனக்கு மிகவும் பிடித்த நண்பன். இப்படி வாழ்க்கை துணையின் தம்பி எனும் வலுவான பிணைப்பு ஏற்பட்டு உறவினன் ஆவான் என்று கனவிலும் யோசித்திருப்பாளா? அவனுடன் ஒரே வீட்டில் வசிக்கப் போகிறோம் என நினைத்திருப்பாளா? கள்ளன் அவனுக்கு தெரிந்துதான் இருந்திருக்கு. அவன் அண்ணனை கண்ணில் காட்டவில்லையே. ஒரு பேச்சும் ஆரியனை பற்றி நிகழ்ந்ததில்லையே. அடப்போடாங், நீயும் உன் பாசம் மலரும். எனக்கும் ஒரு சான்ஸ் வரும் 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 அப்ப வச்சுக்கிறேன் உங்க 2 பேரையும். என்னது? அலறியது டேனியாவின் மைண்ட் வாய்ஸ். பிஷ், எதுக்கு இப்படி சவுண்டு விட்டுட்டு அலம்பல் பண்ற? இவள் பிச்சு பிச்சு வடவா ராஸ்கல், யோசிச்சு பேசு டேனியா என அது அடுத்து ஓர் அதட்டலையும் போட, லூசு லூசு, பிரேக் ஹியர் டேனி. நீ வச்சுக்க வேண்டியது உன் டார்லிங் ஆரி குட்டியை மட்டும்தான் தாயே. சீ, தப்பா சொல்லிட்டனோ? ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ஹி என வழிந்தாள். ஐய, அசடு வழியுது. ஷவர்ல இன்னமும் கொஞ்சம் நின்று கழுவிக்கோ பேபி என சொன்ன மைண்ட் வாய்ஸை அடக்கி குளித்து முடித்தாள் டேனியா. ஷவரின் வெளியே வந்தவள் துவாலையை தேட அப்போதுதான் மாற்றத்தை உணர்ந்தாள். தன் குளியலறையில் இருப்பது போல அதே வகையான சோப்பு, ஷாம்பு, பற்பசை இத்தியாதி என அவளுக்கு தோதாக அனைத்து பொருட்களும் அங்கு வைக்கப்பட்டிருந்தன. அதுதான் அவளுக்கு எளிதாக இருந்திருக்கு. இடமாற்றத்தை உணரவிடவில்லை. ஆதிராவின் வேலை என நினைத்ததும் தானாக இதழோரம் மலர்ந்த குறுஞ்சிரிப்பு.
டவல் ராக்கின் புறம் விழிகளை ஓட்டினாள். சைஸ் வாரியாக அடுக்கில் துவாலைகள் அடுக்கப்பட்டிருந்தன. ஒரு துவாலையை எடுத்து ஈரம் சொட்டி கொண்டிருக்கும் சுருண்டிருந்த கருமேக சுருள்களை அரவணைத்து கட்டிக்கொண்டாள். வேறொரு பெரிய துவாலையை அடுக்கில் இருந்து உருவினாள். பனி துளிகளை ஏந்திய ரோஜா மலர் போன்று நீர்த்துவலைகளில் மலர்ந்து நின்ற பொன் மேனியை சுற்றி பெண்மையை மறைத்து கொண்டாள். யோசிச்சுட்டே அப்படியே உள்ள வந்துட்டேனே, ட்ரெஸ் கூட எடுத்து வைக்கல, என் பெட்டிகள் எல்லாம் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. அனைவரையும் காணும் ஆவலில் விரைவாக குளித்துவிட்டு கீழே போக எண்ணி செய்த மடத்தனம் உரைத்தது. தலையில் லேசாக தட்டி கொண்டாள். ஒரு பக்க சுவரில் பாதியை முழு உயரமும் தனதாக்கிக் கொண்டு இருந்த கண்ணாடியை கண்டாள். தான் நின்றிருந்த கோலத்தை முன்னும் பின்னும் திரும்பி பார்த்தாள். பரவாயில்ல, ஸ்விம்மிங் காஸ்டியூமை விட பெட்டர் என புன்னகைத்து கொண்டாள். அப்புன்னகை பொன் மேனியில் சூடிய பொன் ஆரமாய். ஓரிரவில் என்ன மாற்றமோ, காதல் செய்யும் மாயமோ என்று முணுமுணுத்தவள் தன்னில் புதிதாக ஏதோ நிகழ்ந்து கொண்டிருப்பதை உணர்ந்தாள். அவள் அகத்தில் குடியேறி கொண்டிருந்த சந்தோஷம் முகத்தில் முகிழ்ந்தது. நெஞ்சின் உள்ளே புது மாற்றமோ? உன் நீல நயனங்களில் காதல் தீ மாற்றம் தந்ததா? உடல் மொழி காட்டிடும் இலக்கணம் மயக்கி சரித்ததா? கூச்சமே இல்லாமல் உனது உதடுகளின் மொழி நிகழ்த்திடும் மாயா ஜாலங்கள் எதுவோ எதுவோ இந்த மாற்றத்தை நெஞ்சில் சொருகியது. ஆரியன் நேத்தன் ஒரு செலிபிரிட்டி. அவனின் தொழில்களின் விஸ்தாரம் மற்றும் வளர்ச்சி, சொத்துக்களின் மதிப்பு அந்த செலிபிரிட்டி அடையாளத்தை ஈட்டி தந்திருந்தது. முன்னணி தொலைக்காட்சி நிறுவனங்கள், செய்தித்தாள்கள், வார இதழ்கள் என பல ஊடகங்களின் கண்களுக்கு அவனின் திருமணம் தப்பவில்லை. செய்தியாகவும் லைவ் கவரேஜ், கிளிப்ஸ், கவர் ஸ்டோரி என ஆரியன் டேனியா திருமணத்தின் பிரம்மாண்டம் பேசப்பட்டு கொண்டிருந்தது. அஸ்வினுக்கு அதுவே மிகுந்த டென்ஷனை கொடுத்தது. இரவு அனைவரும் டிராவல் அலுப்பினால் உறங்க செல்ல இவன் ரிசப்ஷன் ஸ்பாட்டுக்கு போயிருந்தான். 4 நாட்களில் என்ன செய்திருப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு. அங்கே அனைத்து ஏற்பாடுகளையும் பார்வையிட்டான். கெஸ்ட் ரிசப்ஷன் டீமை முதலில் சந்தித்தான். சில அப்டேட்களை பெற்றுக்கொண்டான். இவன் மேனேஜ்மெண்ட் டீமுடன் மீண்டும் ஒரு முறை நாளைய நிகழ்வுகளை பற்றி கலந்துரையாடினான். சில மாறுதல்களை சொன்னான். விருந்தினர்களின் டேபிள் சீட்டிங் பற்றியும் கேட்டுக்கொண்டான். ரிசப்ஷன் தங்கள் ஹோட்டலிலே நடைபெற இருந்ததால் கேட்டரிங் டீமையும் அந்த நேரத்தில் சந்திக்க முடிந்தது. மெனுவின் தரம், அளவு என சரியாக வரவேண்டும் என வலியுறுத்தினான். பன்னாட்டு மெனு சிறப்பாக இருக்கணும். நட்ஸ் அலர்ஜி பற்றியும் காரம் பற்றியும் விருந்தினர்களுக்கு அறிய தர மெனு ஐட்டங்கள் அருகே சற்று பெரிய அறிவிப்பு அட்டைகளை கவனமுடன் வைக்க சொன்னான். எப்போதும் அப்படி வைப்பதை வழமையாக கொண்டிருந்தாலும் ஏனோ அஸ்வின் அதில் கூடுதல் கவனம் செலுத்த சொன்னான். இந்த முறை வரவிருக்கும் கூட்டம் அப்படி. வெட்டிங் கேக் ரெடியானவுடன் தன்னை அழைக்க சொல்லி அவர்களிடமிருந்து விடைபெற்று அவன் வீட்டுக்கு வர காலை 4 மணி. கௌதமின் எண்ணிற்கு அனைத்தையும் அப்டேட்டாக குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டுத்தான் படுக்கையில் விழுந்தான். காலையில் கௌதம் ஒரு மெச்சுதலுடன் அஸ்வினின் ஏற்பாடுகளையும் பொறுப்புணர்ச்சியையும் ஆதிராவுடன் பகிர்ந்து கொண்டான். அவனும் சில வேலைகள் இருக்க எழும்பியதும் வெளியே கிளம்பினான். ஷார்லின், ஜேக்கப் இருவரும் பரபரப்பாக இருந்தனர். ஜேக்கப் சமையலில் கலக்கி கொண்டிருந்தான். கௌதம் கிளம்பி செல்லும் முன்பே காலை உணவு வகைகள் டைனிங் டேபிளை அலங்கரித்திருந்தன. ஷார்லின் ஆவலுடன் மாடிப்படிகளில் ஒரு கண்ணும் தன் வேலைகளில் ஒரு கண்ணும் என தெரிந்து கொண்டிருந்தாள். புதுமண தம்பதியரை காணும் ஆவல். டேனியாவை இன்னும் அவள் சந்தித்திருக்கவில்லை. எதிர்பார்ப்புடன் காத்திருந்தாள். முதலில் ஆதிரா குழந்தைகளுடன் இறங்கி வந்ததும் ஷார்லின் பிஸியாகிவிட்டாள். பிறகு அவளுக்கு அங்கே நிற்க நேரமில்லை. வீடே கலகலப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தது. கூடுதல் வேலைகளுக்கு எப்போதும் இவர்கள் உபயோகிக்கும் ஏஜென்சியில் இருந்து இருவர் வரவழைக்கப்பட்டிருந்தனர். நேரம் கழித்துத்தான் மாடியில் இருந்த ஆரியன் டேனியாவுடன் இறங்கி வந்தான். அவர்களை தூரத்தில் இருந்து ஆதிரா பார்த்து விட்டாள். இருவரிடமும் காணப்பட்ட முகப்பொலிவும் இதழ் புன்னகையும் அவளுக்கு கதைகளை சொல்ல மனம் நிறைவாக உணர்ந்தாள். காலை உணவுக்கிடையில் ஷார்லின் மற்றும் ஜேக்கப் பற்றி டேனியா அறிந்து கொண்டாள். அவளே சென்று அவர்களிடம் அறிமுகமாகி சிறிது நேரம் பேசினாள். அச்செயலில் ஷார்லின் மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே போய்விட்டாள்.
புது பாஷை ரொம்பவே பிடித்து போனது அவளுக்கு. இனி அந்த வீட்டில் அவளுக்கு போர் அடிக்காது என பரவசப்பட்டு போனாள். பாவம், அவளுக்கு எங்கே தெரிந்திருந்தது அந்த சிட்டு ஒரே வாரத்தில் நியூயார்க் பக்கம் பறக்கப் போவதை. தன் பாஸ் எனும் காதல் இளவரசனும் இனி அடிக்கடி இங்கு தரிசனம் தரப்போவதில்லை. அவன் இளவரசியின் பின்னால் தான் சுற்றலில் இருக்கப் போகிறான். இதுவும் அவளுக்கு எப்படி தெரிந்திருக்கும்? மூத்தவரான ஜேக்கப்பிற்கு கண்கள் பனித்தன. குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களுடன் பயணித்திருந்தவருக்கு அவர்களின் வாரிசுகளின் மேல் பாசம் அதிகம். புது மருமகள் தன் எஜமானரின் அம்மாவை நினைவுபடுத்துவதாக இருக்கவும் தான் இந்த கண்ணீர். அவரின் மனம் புரிந்தவனாக அவரை தோளோடு அணைத்து கொண்டான் ஆரியன். டேனியாவும் அத்தருணத்தில் மிகவும் நெகிழ்வாக உணர்ந்தாள். இவரின் இத்தகைய அன்பு எந்த சொந்தத்தால் வந்தது? உறவுகளை கடந்து வரும் உணர்வுகளின் வெளியிடல். அந்நொடியில் பெட்ரோவின் சிரித்த முகம் அவளின் நினைவில் ஆடியது. ஆரியன் லேப்டாப்புடன் அமர்ந்துவிட பிரணவ் பிரதம் டேனியாவை சுற்றி வந்தனர். இல்லை இல்லை, அத்தையை தங்கள் பின் சுற்ற வைத்தனர் என்பதுதான் பொருந்தும். அந்த லிவிங் ரூம் பெரிய ஹால் போன்ற அமைப்பில் அழகிய பெரிய மரத்தூண்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருந்தது. தன் வயதை மறந்து பிரணவ் பிரதம் இருவருடன் தூண்களை சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருந்தாள் டேனியா. அவளை பார்க்க டேனியா போலவே இல்லை. இத்தனை குதூகலத்தை எங்கே பொத்தி வைத்திருந்தாள் இவள்? தானே தொலைந்து போய் வெறுமையை மட்டும் தத்தெடுத்து. தன் முடிவு சரிதான். அப்படியே விட்டிருந்தால் குழப்பத்தில் சுழன்று கொண்டேதான் இருந்திருப்பாள். தன்னுடனான திருமணம் மிக சரியான முடிவு என ஆரியன் நினைத்தான். தான் நினைத்தது போல் தங்கள் வீட்டு சூழல் மனைவிக்கு துணை புரிவதாய் தெரிந்தது. அந்த அழகிய தருணத்தை சில நொடிகள் தன் மொபைலில் பதிந்து கொண்டான். டேனியாவின் மாற்றம் பெட்ரோவிற்கும் மகிழ்ச்சி தரும் என அவனுக்கும் வீடியோவை அனுப்பி வைத்தான். விழி அகலாமல் ஆரியன் மனைவியை தொடர்ந்து கொண்டிருந்தான். அவன் அகத்தில் கொள்ளை சந்தோஷம், கண்களில் ரசனை வழிந்து கொண்டிருந்தது, உதடுகளில் வசீகர புன்னகை. யாவும் நேசத்தின் விளைவு. கணவனின் பார்வைகள் தன்னை தொடர்ந்ததை உணர்ந்தவள் முகத்திலோ வெட்க மலர்வு, அகத்தில் புது பரவசம். சில மணித்துளிகளுக்கு முன் நடந்தேறி இருந்த நிகழ்வுகள் அப்படி. இருவரின் விழிகளும் சந்தித்து கொள்ள அங்கே மௌன பரிபாஷைகள் நடந்தன. அதில் பரிவர்த்தனைகள் பற்றிய குறிப்புகள், நடந்து முடிந்திருந்த கொடுக்கல் வாங்கலின் அலசல். அவர்களிடையே இருந்து வந்த வெறும் காதல் பார்வைகள் தற்போது மோக பார்வைகளின் ஆக்கிரமிப்புடன். காலையில் விட்டு போன தேடலை தொடரலாமா என்ற கேள்வியுடன் அவனும். சீ, நடுக்கூடத்தில் வைத்த என்ன பார்வை பார்க்கிறாயடா கள்ளா என்ற கண்டிப்புடன் அவளும் சத்தம் இல்லாமல் பேசிக்கொண்டனர். அவளின் குழப்பம் நீங்கிவிடவில்லை. ஆண்டுகளாக இருந்து வந்திருந்தது மேஜிக் போல ஓரிரவில் ஓடிவிடுமா என்ன? அது பாட்டுக்கு இருந்ததுதான். கொஞ்சம் அமிழ்ந்திருந்தது என வைத்து கொள்ளுங்களேன். ஆரியன் சரி செய்திட மாட்டானா? ஒரு நிம்மதியுடன் நன்றாக உறங்கி எழும்பியவர்களுக்கு இன்றைய நாள் அவர்களின் வாழ்வில் ஓர் அழகிய தருணத்தை உருவாக்கி கொடுத்திருந்தது. இருவரும் அதை புரிந்து சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். முளைத்து விட்டிருந்த மோக பார்வைகள் மின்னல் தொடர் அம்புகளாக பயணித்து கொண்டிருக்க காரணம் அதுவே. குளியல் அறையில் இருந்து வெறும் துவாலையை சுற்றி கொண்டு வெளியே வந்தவளுக்கு மாற்று துணிகள் கையில் இல்லை. அவளின் பெட்டிகளும் அறையில் எங்கும் இருக்கவில்லை. அவை முன்னறையில் இருக்கலாம். அட்லீஸ்ட் கேபின் பேக் அங்குதானே இருக்கு. அதில் ஒரு செட் ட்ரெஸ் இருக்கே. ஆரியன் படுக்கையில் இருக்க அவனை கடந்துதான் தங்கள் தனி சூட்டின் முன்னறைக்கு செல்ல வேண்டும். இப்படியே செல்வதா என்ற தயக்கம். அவளின் சங்கடம் தேவையற்றது. ஏனென்றால் அவளுக்கான அனைத்தையும் ஆரியனும் ஆதிராவும் வாங்கி குவித்திருந்தனர். குளியல் அறையின் இடதுபுறம் டேனியா திரும்பி இருக்க வேண்டும். சில அடி தூரத்தில் இருந்த அந்த அறை அவள் கண்களில் பட்டிருக்கும். பெரிய கிளாசெட்டுடன் கூடிய ட்ரெஸ்ஸிங் ரூம் அவளின் வருகைக்கு தயாராக இருக்க இவளோ அதை அறிந்திருக்கவில்லை. வலதுபுறம் சென்றாள். எப்படியும் கணவனின் துணிகள் இங்கு இருக்கும் அல்லவா, அதில் ஒன்றை உபயோகித்துக் கொள்வோம் என்ற எண்ணம். சரியாக அவனின் ட்ரெஸ்ஸிங் ரூமில் நுழைந்தவள் ஆசுவாசமாக மூச்சுவிட வான் தேவதைகள் தங்களுக்குள் நகைத்து கொண்டன. எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும் டேனியா.
நீயாகவே விரும்பி ஏற்பாய் எனும் அர்த்தம் அந்த சிரிப்பில். காலம் நேரம் பார்த்து கொண்டா பூவும் வண்டும் காதல் செய்யும்? ஆரியனுக்கு எப்போதோ விழிப்பு தட்டிவிட்டது. மனைவி குளிக்க சென்ற கதவை தாழிடவும் அந்த சத்தத்தில் விழித்திருந்தான். சும்மாதான் படுத்து கிடந்தான். நாளைய ரிசப்ஷன் பற்றிய எண்ணங்கள், கௌதமின் குறுஞ்செய்தி தகவல்கள், மனைவியின் தாத்தா பாட்டி பெட்ரோ, தன் மாமனார் லூகாஸ் எலைன் எப்போது வருகிறார்கள் என்று அனைத்தையும் மொபைலில் பார்த்தபடி இருந்தான். தேஜு தன் குடும்பத்துடன் வருகிறார் என்ற உறுதியான செய்தியில் யோசனையானான். கண்டிப்பாக மனைவியிடம் சில விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டும், அதுவும் ரிசப்ஷனுக்கு முன் என அவன் மனதில் பதித்து கொண்டான். ஆரியன் தானாக டேனியாவிடம் அவர்களின் பேச்சை எடுப்பதில்லை. காரணம் ரொம்ப சிம்பிள். டேனியா தான் தனக்கு முக்கியம். அதற்கடுத்துதான் அவளின் வழி வந்த சொந்தங்கள். அவளை புண்படுத்துவது போல் எதுவும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் தெளிவாக இருந்தான். ஆனால் அவளின் குழப்பங்கள் சீக்கிரம் தீர்ந்து விடாதா என்றிருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.